பற்றி பார்த்தேன். அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சார்பில் தமிழ் மக்கள் பேரவையினர் குழு அமைத்து குழுவில் அங்கம் வகிக்கும் எமது அங்கத்தவர்கள் படித்து ஆய்ந்தறிந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு திட்ட வரைவை தயாரித்துள்ளார்கள். வேலைப்பளுக்கள் காரணமாக என்னால் எந்த ஒரு கூட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியவில்லை. எனினும் எனது மாணவர் திரு புவிதரன் தலைமையில் இக்குழு தனது கடமைகளை செய்தமை மனமகிழ்வை அளிக்கின்றது. இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதை தடுக்கும் முகமாக எங்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் நேற்றைய தினம் ஒரு கூட்டம் நடத்தி எனக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு ரா சம்பந்தன் அவர்கள் மக்கள் மட்டத்திலே அரசியல் ரீதியான சிந்தனைகளை ஏற்படுத்தி அரசியல் யாப்பு பற்றிய தமது கருத்துக்களை மக்கள் எடுத்து கூற வழி அமைப்பது வரவேற்கத்தக்கதே என்று கூறிய பின்னர் கூட எமது மதிப்புக்கும் அன்புக்கும் பாத்திரமான சிலர் சேர்ந்து இப்பேற்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது விந்தையாக இருக்கின்றது. இவை தமிழ் மக்கள் பேரவைக்கு எதிரான நடவடிக்கைகளா அல்லது முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிரான நடவடிக்கைகளா என்று புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேராதரவாளர்கள் பலர் தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கின்றார்கள் என்பதை இவர்கள் அறியவில்லையோ என்று எண்ண வேண்டியிருக்கின்றது. இன்று காலை எமது தெருக்கள் சம்பந்தமான விடயங்களை பரிசீலிக்கும் எமது உறுப்பினர் என்ஜினியர் சிவயோகம் அவர்கள் என்னை சந்தித்து நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக போவதை தாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார். ஆகவே இந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்றும் கூறி வைத்தார். எங்கள் நடவடிக்கைகள் எந்த தருணத்திலும் கூட்டமைப்புக்கு பாதகமாக அமையாதென்றும் அனுசரணையாகவே அமையும் என்ற உறுதிமொழியை அவருக்கு வழங்கினேன். அத்துடன் நாளை வடமாகாண சபையும் திட்ட வரை ஒன்றை தயாரிக்க குழு கூடுகின்றது. அது என் தலைமையில் கூடுகின்றது. 2013ஆம் ஆண்டின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் எங்கள் வரைவு தயாரிக்கப்படும். எது எவ்வாறு இருப்பினும் தமிழ் மக்களின் எதிர்காலமே எமது கரிசனையாகும். இன்று வெளியிடப்பட இருக்கும் திட்ட வரைவு மட்டுமே தமிழ் மக்களின் ஒரே ஒரு தீர்வு என்று நாங்கள் கூறவில்லை, கூறவும் முடியாது. பலவிதமான தீர்வுகளை பலரும் முன்வைக்கலாம். ஆனால் இதுவரை காலமும் எமது அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் தீர்வு திட்டங்களை உருவாக்கி மக்களிடையே பரப்பி மக்களின் கருத்துக்களை அறிய எவருமே முன்வந்ததில்லை. தமிழ் மக்கள் பேரவை அத்தகையதொரு மகத்தான கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பது சிலருக்கு ஒருவேளை மனத்தாக்கத்தை கொடுத்திருக்கலாம். நாங்கள் அதை செய்யவில்லையே என்ற ஒரு மனக்குறை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களின் எதிர்காலம் பற்றிய கருத்துரைகள், தீர்மானங்கள் கட்சி ரீதியாக மட்டுமே வெளிவர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வருத்தத்திற்குரியது. மக்களுக்காக கட்சிகள் இருக்கின்றனவே ஒழிய கட்சிக்காக மக்கள் இருக்க முடியாது. கட்சிகள் மக்கள் மனமறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் நலம் சார்ந்த விடயங்களில் மக்களின் மனமறிய முற்படாமல் தான் தோன்றித்தனமாக செயற்படக்கூடாது. கடந்த கால கட்சி அனுபவங்களை முன்வைத்து தமிழ் மக்களின் வருங்கால வாழ்வை பாழடித்து விடாதீர்கள் என்று யாவரிடமும் தயவாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். தமிழ் மக்கள் பேரவை கட்சியாக மாற்றப்பட மாட்டாது, அரசியல் ரீதியாக செயற்பட மாட்டாது என்ற உத்தரவாதம் தந்த பின்னர் தான் நான் இதில் கலந்து கொண்டேன். தமிழ் மக்களின் புத்திஜீவிகள் மக்கள் சார்பாக நடவடிக்கைகள் எடுத்து தமிழ் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அரசியல் வழிமுறைகளை எடுத்து எம்புவது எந்த விதத்திலும் பிழையென்று யாராலும் கூற முடியாது.
உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மற்ற சகல கட்சிகளும் சேர்ந்து தமிழ் மக்கள் பேரவையை ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய எதிர்ப்பை தெரிவிக்க கூடாது. கட்சிக்கான விசுவாசம் என்பது சிலரின் கண்களை மூடிவிட்டது. ஆனால் வடமாகாண மக்களின் வருங்காலமே முக்கியம். வடகிழக்கு மாகாண மக்களின் வருங்காலமே முக்கியம். வழி வழியாக வர இருக்கும் எமது வாரிசுகளின் வருங்கால வாழ்க்கையே எமக்கு முக்கியம். அதற்காக எந்த ஒரு கடினமான பாதையில் பயணிக்க கூட நாங்கள் தயங்கக்கூடாது. தமிழ் மக்களின் தேவைகள், தமிழ் மக்களின் அபிலாஷைகள், நோக்குகள், உரிமைகள் யாவையும் உள்ளடக்கப்படாவிடில் அத்தகைய அரசியல் யாப்பு ஒருபோதும் நன்மை பயக்கப் போவதில்லை. உதாரணத்திற்கு 1981ஆம் ஆண்டில் பேசப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபைகளே எமக்கு போதும் என்று கட்சி ரீதியாக நாங்கள் கூறினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் வலியுறுத்தல்களுக்கு கட்டுப்பட்டு திணறிக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினுள் பிளவுகள் ஏற்பட தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் எதை தந்தாலும் தாருங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனோபக்குவம் எங்களிடம் இருப்பது சரி என்று எனக்கு படவில்லை. எமது அபிலாஷைகள், நோக்குகள், உரித்துகள், எதிர்பார்ப்புகள் என்பன பெரும்பான்மையின மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச அமைப்புகளுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். இவற்றை நாங்கள் எமது சரித்திர ரீதியான பின்னணியில் இருந்தே கூறுகின்றோம். நாம் எமது நாட்டின் வடகிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையான மக்கள்தான். அண்மை காலங்களில் அரச உள்ளீடுகளால் மக்களின் பரம்பல் மாறுபட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பினும் தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கில் பெரும்பான்மையான மக்களே. இதனை சென்ற நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் அப்போதிருந்த இந்நாட்டின் பெரும்பான்மையின மக்கள் தலைவர்கள் கூட ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தமிழ் பேசும் மக்கள் 2000 வருடங்களுக்கு மேல் வடகிழக்கு மாகாணங்களில் நிலை பெற்றிருக்கின்றார்கள். சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் மட்டும் வந்த வந்தேறு குடிகள் அல்ல அவர்கள். எமது தொடர் பாரம்பரியம் 2000 வருடங்களுக்கு மேலானது. இதனை மனதில் நிறுத்தி வடகிழக்கு மாகாணங்களில் வாழும் எமது மக்களின் சரித்திர ரீதியான உரிமைகளை பாதுகாக்கும் வண்ணம் அரசியல் யாப்பு அமைய வேண்டும் என்பதுதான் எமது அவா. அவற்றை மனதில் முன்னிறுத்தியே இன்றைய வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தயாரிப்பு குழு கூறுகின்றார்கள். அதனை பரிசீலித்து பார்ப்பது எமது கடப்பாடாகும். சில இடங்களில் முரண்பாடுகள் காணப்படலாம். ஒவ்வாத தன்மை எழக்கூடும். மேலதிக ஏற்புக்கள் தேவை என்று மனதிற்கு படலாம். இவை அனைத்தும் மக்களால் பரிசீலிக்கப்பட்டு தயாரிப்பு குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். நான் கூட அவ்வாறான எனது கருத்துக்களை வெளியிடுவேன். இந்த வரைவை யார் தயாரித்தார்கள் என்பதிலும் பார்க்க எந்த அளவுக்கு குறித்த வரைவு எமது தமிழ் மக்களின் உள்ள கிடக்கைகளை, எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றது என்பதுதான் முக்கியம். எமது மக்கள் மனமறிய முதல் அடி எடுத்து வைத்து விட்டோம் என்பதுதான் இன்றைய நிகழ்வின் முக்கியத்துவம். வரைவில் சில இடங்களில் மாற்றுச் சொற்பிரயோகங்கள் அமைய இடமளித்து குறிப்புரைகள் தரப்பட்டுள்ளமை இவ்வரைவின் சிறப்பம்சமாகும். அத்துடன் அரசியல் யாப்பு தயாரிக்க தொடங்க முன் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு பூர்வாங்க உடன்பாடு இடம்பெற வேண்டும் என்பதும் ஒரு சிறப்பம்சமாகும். எமது வரைவு முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் என்று கூட மக்கள் விரும்பலாம். அத்தகையதொரு நிலை வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். காரணம், இந்த செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை அவசியம், ஜனநாயக வழிமுறை அவசியம், தமிழர் நலம் பேணும் ஆத்மார்த்த எதிர்பார்ப்பும் அவசியம். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலம் தேடும் ஒரு புனித கைங்கரியத்தில் நாம் யாவரும் ஈடுபட்டுள்ளோம் என்பதை நாம் மறக்கலாகாது. வரைவும் இத்தருணத்தில் கூற வேண்டிய அவசியமில்லை. அதை பற்றி குழு அங்கத்தவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஓரிரு கவனிப்புகளை நான் கூற வேண்டிய கடப்பாடு உடையேன். ஆங்கிலத்தில் கேட்டலிஸ்ட் என்று ஒரு சொல் இருக்கின்றது. CATALYST. அதாவது ஒரு செயற்பாட்டை கூடிய விரைவில் நடைபெற வைக்கும் ஒரு பொருள் என்று அர்த்தம். எமது தமிழ் மக்கள் பேரவை பல நல்ல நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக பரிணமித்துள்ளது. எமது தமிழ் மக்களிடையே அரசியல் யாப்பு ரீதியான சிந்தனைகளை மேலோங்க செய்துள்ளது. அதாவது வெறும் கட்சி அடிப்படையில் சிந்திக்காது தமிழ் மக்களின் தூரகால நலம் பற்றி சிந்திக்க வைத்துள்ளது.
எமது தமிழ் மக்கள் பேரவை எந்த கட்சிக்கும் சார்பாகவோ எதிராகவோ நடக்க முன்வராததால் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கும் வரைவை மக்கள் யாவரும் சுதந்திரமாகவும் இதய சுத்தியுடனும் பரிசீலிக்க வழிவகுத்துள்ளது. பல்கட்சியினர் பலர் சேர்ந்து கலந்துரவாடியதால் கட்சிகளுக்கு அப்பால் நின்று கடமையாற்ற வழியமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரசியல் ரீதியாக இதுவரை செயற்பட்ட தமிழ் மக்களின் கட்சிகள் யாவும் மக்கள் மனோநிலைக்கு, மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை எழுப்பியுள்ளது. அரசியல் யாப்பு மாற்றங்கள் எவ்வளவு முக்கியமானவை, எத்துணை தொடர் விளைவுகள் கொண்டவை, எந்த அளவு கடமை உணர்ச்சியுடனும் கண்ணியத்துடனும் கரிசனையுடனும் பரிசீலிக்கப்பட வேண்டியவை என்பது இப்பொழுது சகலராலும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, பெரும்பான்மை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு சேலுறு கொடுத்துள்ளது இன்றைய வரைவு என்று கூறலாம். அதாவது எமது தேர்தல் மேடைகளில் சில சொற்களை பாவித்து கைதட்டல் வாங்கிய காலம் போய் அச்சொற்களின் தாற்பயம் என்ன, தகமைகள் என்ன, தத்துவங்கள் என்ன என்றெல்லாம் அலசி ஆராய ஒரு சந்தர்ப்பம் அளித்துள்ளது தமிழ் மக்கள் பேரவையின் செயற்பாடுகள். ஆகவே சொற்களுக்கு சேலுறு கொடுக்க துணை புரிந்துள்ளது தமிழ் மக்கள் பேரவை. தேசியம் என்றால் என்ன, சுயாட்சி என்றால் என்ன, சமஷ்டி என்றால் என்ன என்று மக்கள் கேட்டு அவற்றிற்கான பதிலை பெற்றுக்கொள்ள வழியமைத்து தந்துள்ளது தமிழ் மக்கள் பேரவை. மேலும் அரசாங்கமானது யாவரிடமும் புதிய அரசியல் யாப்பு வரவிற்கான கருத்தறையும் ஒரு செயல்பாட்டில் தற்போது ஈடுபட்டிருக்கும் போது எமது செயற்பாடுகள் அதற்கு ஒத்திசைவாக நடந்தேறி வருவது திருப்தியை அளிக்கின்றது. எந்த ஒரு தனி நபரும், சங்கமும், மக்கள் குழுவும், ஏன் கட்சிகளும் கூட தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்படும் கருத்தாவணத்தை அடிப்படை ஆவணமாக பாவிக்க நாம் வழியமைத்து கொடுத்துள்ளோம். மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் எமது தமிழ் மக்கள் தலைவர்கள் கூட தமிழ் மக்களின் ஏகோபித்த கருத்து என்ன என்பதை ஆராய்ந்தறிந்து அதனை கொண்டு வரவும் தயங்காதிருப்பது எமக்கு மனமகிழ்வை தருகின்றது. எமது செயற்பாடு தமிழ் பேசும் மக்கள் கருத்தறிந்து செயற்படும் ஒரு நிலைக்கு அரசாங்கத்தை அழைத்து சென்றால் அதுவே எமது வெற்றி என்று கருதலாம். 13வது திருத்தமே தீர்வு, அதற்கு மேல் எதுவும் தர முடியாது, சமஷ்டியை வழங்க முடியாது என்றெல்லாம் கூறும் ஆளும் கட்சி அவற்றிற்கு அப்பால் சென்று எமது மக்கள் மனம் அறிய வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. கட்சிகளை மையமாக வைத்து இப்பிரச்சனையை அணுகாமல் கள நிலையை அறிந்து கருத்துக்கு முதலிடம் கொடுத்து சர்வதேச தமிழ் பேசும் மக்களின் ஒருமைப்பாட்டுடனும் எமது தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடனும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும், அதாவது வடகிழக்கு மாகாண தமிழரும், முஸ்லீம்களும், மலையக மக்களும் நிலையான ஒரு அரசியல் தீர்வை பெற எமது இந்த கைங்கரியமானது வழிவகுக்கட்டும் என்று வாழ்த்தி என் சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.